முக்கடல் சூழும் குமரி முனையில் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக மிக சிறப்பாக ஒருங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்க நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து மலை பொழிய இருக்கக்கூடிய பேராசிரியர் கருணானந்தம் அவர்களையும் புலவர் செந்தலை கௌதமன் அவர்களையும் அன்பிற்குரிய இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களையும் மரியாதைக்குரிய திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களையும் அன்பிற்குரிய நம்முடைய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களையும் பேராசிரியர் விஜயசுந்தரி அவர்களையும் இந்த கருத்தரங்கத்தின் தலைவர் என்கின்ற முறையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்க காத்திருக்கிறேன். ஐயன் வள்ளுவருடைய திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த அறிஞர் ஜியு போப் அவர்கள் தமிழ் என்பது சொற்செல்வம் பெற்ற ஒரு தனி மொழி, பண்பட்ட மொழி என்று அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். அது வெறும் மொழி மாத்திரமல்ல, அது தென்னிந்திய மொழிகளை ஈன்றெடுத்த அன்னை என்கின்ற வகையில் நம்முடைய அன்னை தமிழுக்கு போப்பவர்கள் பெருமையோடு அவர்கள் அதை அடையாளப்படுத்தி சொன்னார்கள். இவை அனைத்தும் சாதாரணமானவை அல்ல. மொழியியல் வரலாற்றில் இவைகள் அனைத்தும் மெய்மைகள் என்பதை நாம் கருத்திலே கொள்ளிட வேண்டும். அந்த வகையில் தோன்றிய தமிழுக்கு கதியானவர் யார் என்று செல்வகேசவராய முதலியார் சொல்லுகிற போது அது திருவள்ளுவரும் கம்பரும் என்று அவர் எடுத்துச் சொல்லுகிறார்கள். நம்மை பொறுத்த மட்டில் தமிழ் இலக்கணத்திற்கு துணையாய் நின்றவர் தொல்காப்பியர் என்று சொன்னால், தமிழ் இலக்கிய பெருமரபிற்கு துணையாய் என்றும் நிற்பவர் திருவள்ளுவர். தமிழர்களினுடைய தன்னிகரற்ற இலக்கிய நூலாக உருவாக்கிய நம்முடைய திருவள்ளுவருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த சிறப்புகள் ஏராளமாக உண்டு. அவற்றிலெல்லாம் தலை சிறந்த சிறப்பாக வானுயர்ந்த வள்ளுவனுக்கு சிலை எழுப்பியதின் வாயிலாக கலைஞர் அவருடைய உள்ளத்தை முழுவதும் கொள்ளை கொண்ட ஒரு இலக்கியமாக திருக்குறள் அமைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. 1969ஆம் ஆண்டிலே முத்தமிழறிஞர் கலைஞருடைய தலைமையிலே இருந்த அமைச்சரவை கூட்டத்தில் தான் ஆண்டுதோறும் பொங்கல் நாளுக்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் என்கின்ற ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டு அந்த நாள் விடுமுறை நாளாகவும் அறிவிக்கப்பட்டது. 67ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தான் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய அத்தனை பேருந்துகளிலும் திருவள்ளுவருடைய படத்தையும் திருக்குறளையும் அவர்கள் பொறிக்க செய்திருக்கிறார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் கலைஞர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போதெல்லாம் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் அவர் ஆற்றிய தொண்டுகள் குறள் ஓவியமாக, குறள் உரையாக இன்றைக்கு வானுயர வளர்ந்திருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையாக வந்திருக்கிறது. அந்த சிலை, வள்ளுவர் சிலை, அது ஏதோ ஒரு சிலை மாத்திரமல்ல, அது சொன்ன செய்தி இந்த நாட்டிற்கு அறிவு செல்வத்தை கொடையாக அளித்திருக்கக்கூடிய அந்த சிலை பேரறிவு சிலையாக, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டமாக அமையும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதை தெரிவித்திருப்பது ஒரு மாபெரும் வரலாற்றுக்கான தொடக்கமாக நான் கருதுகிறேன். அந்த வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் நானும் பங்கு பெற்று இந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சமகாலத்தில் வள்ளுவர் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த வந்துள்ள பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் உள்ளத்து கருணையே ஆனந்தத்தின் வடிவம் என்ற உண்மையை உறக்கச் சொல்லும் அறிஞர், திராவிட அறிஞர்களில் எப்போதும் புகழுடைய அறிஞர். தந்தை பெரியார் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், திருக்குறள் ஒன்றும் 1950ஆம் வருஷ மாடல் கிடையாது என்று. அந்த கருத்தையே அவரும் அடியாக கொண்டு சமகாலத்திலும் திருவள்ளுவர் நிலைத்திருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த வள்ளுவரின் கருத்துகளுக்கு
இன்றும் சமகாலத்தினுடைய தேவை இருக்கிறது என்று எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள். அவரை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன். சமகாலத்தில் வள்ளுவோம், வள்ளுவத்தின் காலம் இது என்பதை பற்றி இனியும் விவாதங்கள் உண்டு. வள்ளுவம் என்பது அனைவரும் சொல்லுகின்றார்கள், எங்கள் சமய கருத்துக்கள் அதில் இருக்கின்றன என்று ஒவ்வொரு சமயத்தவரும் சொல்லுகின்றார்கள். அதன் இறுதியாக பொதுமறை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். மறை என்றால் புனிதம் என்பதன் அடிப்படையில் வருவது, இறை என்ற அடிப்படையில் வருவது, ஆண்டவன் விருப்பம் என்ற அடிப்படையில் வருவது. குறள் மறையா நெறியா? குறளுக்கு பின்னால் எந்த ஆண்டவரும் இல்லை, குறளுக்கு பின்னால் எந்த ஆளுபவரும் இல்லை. குறளுக்கு பின்னால் இருப்பது மனிதம் மட்டும்தான். ஆகவே மனிதத்தை அடிப்படையாக கொண்ட நெறிகளின் தொகுப்பை மறை என்று சொல்லுவது ஓரளவிற்கு பொருந்தாதது என்று நினைக்கின்றேன். மறை என்று வருகின்ற பொழுது ஒரு சில பிரிவினர் எங்களிடமிருந்து கருத்துக்கள் பெறப்பட்டன என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். சமஸ்கிருதத்திற்கு எழுத்துரு வந்ததே கிபி 2ஆம் நூற்றாண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட வள்ளுவத்தை எழுதப்படாத மொழியிலிருந்து பெறப்பட்டது என்று கூறுவது எந்த அளவிற்கு பொருத்தமானது என்பதை அரங்கில் உள்ளவர்கள் அறிவர். இங்கே மறுமையை மையப்படுத்தாத ஒரு நெறி தொகுப்பு. இவர்கள் சொல்லுகின்றார்கள், அறம் பொருள் இன்பம் என்பது தர்மத்திற்கு, இந்த மோட்சத்திற்கு கொண்டு செல்லும், மறுமைக்கு கொண்டு செல்லும் என்பதாக சொல்லுகின்றார்கள். மறுமையை பற்றியே கவலைப்படாத, அக்கறை கொள்ளாத வள்ளுவர் மறுமையை ஒரு லட்சியமாக கொண்டு மற்ற 3 பால்களையும் தொகுத்தார் என்று சொல்லுவது மதியீனம். அவ்வாறு தொகுத்திருந்தால் காலத்துக்கு ஒவ்வாததாக குறள் மாறி இருக்கும். தந்தை பெரியாரும் 1950களிலே இதை பற்றி விளக்கமாக சொல்லி இருக்கின்றார். அப்படியே குறளை ஏற்றுக்கொள்கின்றோமா? விமர்சன பார்வை வேண்டாமா? விமர்சன பார்வையோடு தான் பார்க்கின்றார். ஆனால் அவர் சொல்லுகின்றார், இது ஒரு பெரிய ஒரு பண்டகசாலை போல பல பொருள்கள் இருக்கின்றன, நமக்கும் இக்காலத்திற்கும் தேவையான பொருட்களும் இருக்கின்றன, நிரம்ப இருக்கின்றன. ஆகவே அதனை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். பொருள்களை தேர்ந்தெடுப்பது நமது பொறுப்பு என்று அவர் சொல்லுகின்றார். சமகாலத்திற்கு எப்படி குறள் பொருந்தும்? மனிதனால் உருவாக்கப்பட்ட நெறிகள் தான் சமகாலத்திற்கு பொருந்தும். ஏனென்றால் இன்று இருப்பது ஜனநாயக யுகம், மன்னராட்சி காலம் அல்ல, அவதாரங்களின் காலம் அல்ல. நாம் மதங்களை குறைத்து குறிப்பிடவில்லை. மதங்கள் தோன்றிய காலத்தின் குரலற்ற மக்களின் குரலாகத்தான் மத தலைவர்கள் தோன்றினார்கள். ஆனால் நிறுவனமயப்பட்ட பிறகு மதங்களின் போக்கு என்பது மாறிவிட்டது. குறளது அறங்கள் எந்த மதத்தின் மீதும் கொண்டு வரப்படவில்லை. மக்களாட்சியில் உரிமைகள் என்ற ஒன்று வலியுறுத்தப்படுகிறது. மக்களாட்சியில் மக்கள் தான் சட்டங்களை உருவாக்குகின்றார்கள். மேக்னா கார்ட்டா 1715 முதல் பார்த்தோம் என்றால் மக்களது விருப்பங்கள் விதிகளாக மாறுகின்ற சூழல் மக்களாட்சியின் துவக்கம். இறைவனது விருப்பமோ அல்லது திருச்சபையின் விருப்பமோ ஆட்சியாக மாறுவது இல்லை மக்களாட்சி யுகத்தில். இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ், அந்த உலக அறிக்கை, மக்களது உரிமை பற்றிய அறிக்கை, இன்று நமது அரசியலமைப்பில் உள்ள அந்த முகப்பு பிரியாம்பிள், அதில் காணப்படுகின்ற அடிப்படை உரிமைகள் பற்றிய பகுதி, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்களை மையப்படுத்தி மக்கள் உரிமை நன்மை என்ற அடிப்படையில் அரசு அமைய வேண்டும். வலிமை என்ற வல்லாட்சி என்ற அடிப்படையில் அரசு அமைவதை குறள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று உலகில் இந்தியா ஒரு வல்லரசாக மாறப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குறள் அரசு நல்லரசாக இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகிறது. அதற்கான நெறிகளையும் வகுத்திருக்கிறது. இந்த நெறிகள் தனி மனிதருக்கும் பொதுவானவை, அரசுகளுக்கும் பொதுவானவை.
அரசுகளுக்கிடையான உடைமைகள் பேச்சுவார்த்தைகளை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. என்ன வேடிக்கை என்றால், அந்த குறளில் ஒற்றாடல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த ஒற்றாடல் பகுதியில் அவர் சொல்லுகின்றார், துறவிகளை போல வேடம் அணிந்து ஒற்றாடுவது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று நமது நாட்டில் துறவு வேடம் புரிந்த பலர் செல்வாக்கோடும் செல்வத்தோடும் இருக்கின்றார்கள். அவர்கள் யாருக்காக ஒற்றாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நமது கேள்வி. அரசு அதில் விழிப்பாக இருக்க வேண்டும். துறவி வேடத்தில் இருப்பவர்களை பற்றி சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். மத வெறியிலிருந்து நல்நெறிக்கு நம் நாட்டை திருப்புவதற்காக குறள் ஒரு வலிமையான ஆயுதமாக இருக்கும். ஆகவேதான் இந்த குறளை நாம் வலியுறுத்த விரும்புகின்றோம். எந்நாட்டவர்க்கும் தலைவா போற்றி என்று சிவனை குறிப்பிடுகின்றோம். எந்நாட்டவருக்கும் குறளை போற்றுகின்ற ஒரு நிலைமை உண்டு. குறளை திக்கட்டும் கொண்டு செல்வோம். குறளை உலகமயமாக்குகின்ற பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமகாலத்திற்கு தேவையான விஷயங்கள் அதில் இருக்கின்றன என்றால், வள்ளுவர் காலத்தில் இருந்த சில நிலைமைகள் இனியும் தொடருகின்றன என்று பொருள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருந்தது? அவர் காலத்தில் சமூக பிரிவுகள் மட்டுமல்ல, கருத்துக்களும் இங்கே நுழைந்தன. சமத்துவ மறுப்பு கருத்துக்களும் தொடர்ந்தன. அதை எதிர்த்து ஒரு குறளை வள்ளுவம் துவங்கின்றது. அதில் நல்ல பிற அயல் கருத்துக்கள் அதில் வந்திருக்கின்றன. அதை தவறு என்று சொல்லவில்லை, வள்ளுவரே சொல்லியிருக்கின்றார். எப்பொருள் யார் யாரையாவது கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. நாம் நல்லவற்றை ஏற்றுக்கொண்டோம். சொல்லுவது ஆங்கிலேயனா, சொல்லுவது கிறிஸ்துவ பாதிரியார் நாம் பார்ப்பது கிடையாது. சொல்லுவதில் உள்ள பொருளை, நன்மையை புரிந்து ஏற்றுக்கொண்டு ஒரு நெறிகளின் தொகுப்பை வகுத்திருக்கின்றார்கள். அந்த வள்ளுவம் இந்நாட்களுக்கும் பொருந்தும். அன்றைய கொடுமை அகற்றப்படும் வரை வள்ளுவத்திற்கான அந்த தேவை என்பது நமது சமூகத்திற்கு இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து திராவிட கருத்தியலின் செந்தலை அன்றிலாக திகழும் புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள், புகழ்மிக்க அறிஞர், இந்தியாவின் பன்மையும் ஒற்றுமையுமே பலம் என்று எடுத்துச் சொல்லக்கூடியவர். மதங்களால் இன்றைக்கு மதம் பிடிக்கும் மனிதர்களுக்கு வள்ளுவர் காட்டும் சமய நல்லிணக்கமே தீர்வாகும் என்பதை திறம்பட உரைக்க வருகிறார். அவரை அன்போடு வரவேற்கிறேன். இந்த திருக்குறள் படித்தால் அறிவு வந்து விடுமோ என்று பல பேர் நினைத்தார்கள். குறிப்பாக மதவாதிகள் நினைத்தார்கள். அதுதான் நம்முடைய ஐயா கருணானந்தம் அவர்கள் சொன்னார்கள், செய்யாதன செய்யோம், ஆண்டாள் பாடியது. இது மார்கழி மாதம். மார்கழி மாதத்திலே தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் ஆண்டாளுடைய பாட்டு. செய்யாதன செய்யோம், தீக்குறளை செய்யோ சென்றோதோம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி என்று வரும். அதற்கு ஒரு சாமியார், ஒரு மதச்சாமியார் பொருள் சொல்லுகிறார், செய்யாதன செய்யோம், செய்யக்கூடாதவற்றை செய்ய மாட்டோம், தீக்குறளை சென்றோதோம், தீமை பயக்கக்கூடிய திருக்குறளை படிக்க மாட்டோம் என்று சொன்ன நாடு இந்த நாடு. சொன்ன மதவாதிகள், சாமியார்கள் இங்கே. குறளை படித்தால், சங்க இலக்கியத்தை படித்தால் குடும்பம் விருத்திக்கு வராது, வளர்ச்சி கிடையாது என்று சொல்லி அதை படிப்பில் இருந்து அப்புறப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த திருநெல்வேலியிலே சங்க இலக்கியத்தை வங்கக்கடலில் எரிவோம் என்று தீர்மானமே போட்டார்கள். சங்க இலக்கியமும் திருக்குறளும் படிப்பில் இருந்து ஒதுக்கப்பட்டதை மாற்றி மக்களுக்கான இலக்கியமாக மாற்றியது திராவிடர் இயக்கம். திராவிடர் இயக்கம் மாபெரும் பாவலன் பாரதிதாசன் தான் பாடினார். நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடுபகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி என்று சொல்லிக்கொண்டே வருகின்றவன் அறம்படி, பொருள் படி, அப்படியே இன்பம் படி. அறம் பொருள் இன்பம் முப்பால் படி. நம்ம பல பேருக்கு படிக்கிறதுனாலே பயம். நான் புத்தகம் படித்தேன், குடிக்கிறது தப்புன்னு போட்டிருந்துச்சு, விட்டுட்டேன். எதை குடிக்கிறதையா? இல்லை, படிக்கிறத. படித்தா அறிவு வந்து விடும் என்று பயப்படுகிறார்கள். கற்க, கசடர கற்க, கற்பவை கற்க. வள்ளுவர் சொன்னார், என்னால் படிக்க முடியல, கேள். எவ்வளவு குறைவாக கேட்டாலும் பரவாயில்லை,
எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்றார். கேளுங்கள், என்னால் படிக்கவும் முடியல கேட்கவும் முடியல என்றால், உணவு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை என்றால் அது விலங்கு வாழ்க்கை. விலங்குகளுக்கு வாழ்க்கையிலே ஒரே நோக்கம்தான், காலையிலே எழுந்தது முதல் இரவிலே கூட்டுக்கு வருகின்ற வரை இறை தேடுவதுதான். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என், நீ செத்தாலும் ஒண்ணுதான் இருந்தாலும் ஒண்ணுதான் என்ற அளவுக்கு கோவப்பட்டவர் வள்ளுவர். அந்த வள்ளுவத்தை மக்கள் மையத்திலே கொன்று சேர்ப்பதற்காகத்தான் பாடுபட்டவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். காரணம், மதம் கடந்த ஒரு நூலாக இருப்பது. இன்றைக்கு மதங்கள் ஒவ்வொரு மொழியை எடுத்துக் கொள்கின்றன. ஒரு மதம் சொல்கிறது எங்களுக்குரியது சமஸ்கிருதம், நமகா நமகா போற்றி சொல்ல மாட்டேன், போற்றி அது நீச பாஷை, நமகா தேவ பாஷை. அவர்களுக்குரியது வடமொழி சமஸ்கிருதம் என்கிறார்கள். இன்னொரு மொழி லத்தீன், இன்னொரு மதம் அரபி. ஒரு மதம் அரபி என்கிறது, ஒரு மதம் லத்தீன் என்கிறது, ஒரு மதம் சமஸ்கிருதம் என்கிறது. தமிழுக்கு உள்ள மதம் எங்கே? தமிழனுக்கு உள்ள மதம் எங்கே? பெரியார் தான் சொன்னார், நமக்குள்ள மதம் திருக்குறள் மதம். எந்த மதம் என்று கேட்டால் திருக்குறள் மதம் என்று சொல். எந்த நெறி என்று கேட்டால் திருக்குறள் நெறி என்று சொல் என்று பெரியார் சொன்னதற்கு காரணம் அதுதான். அவருடைய குடியரசு இதழிலே திருக்குறளைத்தான் முகப்பாக போட்டார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சாதியால் வேறுபாடு இல்லை, மதத்தால் வேறுபாடு இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையார் பெரியார் அறிமுகப்படுத்தினார் குடியரசு இதழிலே. மதம் கடந்த இந்த திருக்குறள் எது தவம்? தாடி விடுவதல்ல, காவி உடுத்துவதல்ல, மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின், வேண்டாத பழக்கத்தை விட்டுவிட்டால் அதுதான் துறவு என்றார். துறவியை விட மேலானவர்கள் இருக்கிறார்கள். யார்? துறந்தாரின் தூய்மை உடையர், இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். கலைஞர் அவர்கள் வள்ளுவரை நிலைப்படுத்தினார், வள்ளுவருக்கு சிலை வைத்தார். ஆனால் இந்த ஆண்டு வள்ளுவருக்கான சிலை அமைத்து வெள்ளி விழா வருகின்ற இந்த நேரத்திலே 18,000 மேல் மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள், அரசு ஊழியர்களுக்கும் போட்டிகள், மக்களிடத்திலே திருக்குறளை கொண்டு செல்வதற்கான அரிய வாய்ப்பை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். இப்பொழுது அறிவித்திருக்கிறார் இந்த மேடையிலே, குறள் வாரம் இனி ஆண்டுதோறும் விதவிதமான அறிவிப்புகளை செய்திருக்கிறார். மக்களிடத்திலே திருக்குறள் பரவினால், படித்தால் நாம் செம்மை அடைவோம். நாம் செம்மை அடைந்தால் நாடு செம்மை அடையும், நாடு செம்மை அடைந்தால் உலகம் செம்மை அடையும். உலக செம்மைக்கு வழிகாட்டுவது திருக்குறள். திருக்குறளை படியுங்கள், படிப்பதன் மூலம் செம்மை பெறலாம். எது தியானம்? வள்ளுவர் சொல்வார், உங்கள் பணியை நீங்கள் மனம் ஒன்று செய்தால் அது தியானம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். வள்ளுவத்தை சரியாக புரிந்து கொண்டால் போதும். இன்றைக்கு இருக்கிற சமூக சிக்கல் பலவற்றையும் நாம் எளிதாக கடந்து விடலாம். வள்ளுவர் மதம் கடந்து இருக்கிறார் என்பதை பாவேந்தர் பாடி காட்டினார். நம்மை இங்கே சாதியால் பிளவுபடுத்தலாம், மதத்தால் பிரிவுபடுத்தலாம். சாதி மத மொழி வேறுபாடற்ற என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அந்த வரிசையே தவறு. ஒழிக்கப்பட வேண்டியது சாதி, வீட்டோடு ஒடுங்க வேண்டியது மதம், வளர்க்க வேண்டியது மொழி. நாம் தமிழனாய் வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஒன்றாய் இருப்போம், ஒன்றாய் இருக்கிறோம். மொழிதான் நம்மை ஒன்றிணைக்கும், மொழிதான் நம்மை வாழ்வியலில் செம்மையாய் வாழ வழிகாட்டும். அதற்கு வழிகாட்டுகின்ற மிக முக்கியமான நூல்தான் திருக்குறள். மதச்சார்பற்ற சமூக நீதி சமத்துவ திராவிட இயல் அரசு நடத்துகின்றவர்கள் நாம். பேருந்துகளில் வள்ளுவர் படத்தை வையுங்கள், திருக்குறளை எழுதுங்கள். கலைஞர் அவர்கள் வந்தவுடனே எல்லா அரசு நிறுவனங்களிலும் அரசு விருந்தகங்களிலும் திருக்குறள் இருக்க வேண்டும், திருவள்ளுவருடைய படம் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். 1990 அவர் ஒளியை பிடித்து சிதைக்கி 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவரை சிலையாக நமக்கு வழங்கினார். ஆனால் தீர்மானம் போட்டது 75. 25 ஆண்டு கால போராட்டம் வள்ளுவர் சிலை உருவாக்க. வள்ளுவர் சிலை உருவாகி 25 ஆண்டு காலம்.
50 ஆண்டு காலம் இந்த வள்ளுவர் சிலைக்கு வரலாறு. இந்த வள்ளுவர் இருப்பார், நீண்ட காலம் இருப்பார். இப்பொழுது வெள்ளி விழா, 50ஆம் ஆண்டிலே பொன் விழா வரும், 60ஆம் ஆண்டிலே வைர விழா வரும், 75ஆம் ஆண்டிலே பவள விழா வரும், 100 வரும். எல்லாவற்றையும் பார்க்க நாம் இருக்க மாட்டோம். நமக்கு பின்னாலும் வள்ளுவர் இருப்பார். வாழி வள்ளுவ பெருந்தகையே, உங்களை வளர்ந்த இந்த சிலையை வழங்கிய கலைஞர் வாழ்க. கலைஞருடைய இந்த வள்ளுவர் சிலை வழங்கிய விழாவுக்கு வெள்ளி விழா கண்ட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வாழ்க. சமத்துவ சமநல்லிணக்க தமிழ் சமுதாயம் உருவாவதற்கு இந்த வள்ளுவரை வணங்குவோம், வாசிப்போம். நன்றி. திராவிடத்தை வளர்த்து திரைப்படத்தை வளர்த்தது திராவிடம். இன்றைய திரைப்பட கலைஞராக விளங்கும் கரு பழனியப்பன் நம்முடைய முன்னை வரலாற்றின் இன்றைய சான்று. அறமுறைத்த வள்ளுவத்தின் அறமுறைக்கு அவரை அழைக்கிறேன். திருக்குறள் போல ஒரு அட்வைஸ் பண்ற புத்தகம் இல்லை. எப்ப பார்த்தாலும் நச்சு நச்சுன்னு இதை செய்யாத, இப்படி நடந்துக்காத, பொய் சொல்லாத, திருடாத, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத, ஒழுங்கா நிர்வாகம் பண்ணு, ஆட்சி ஒழுங்கா நடத்து, வரி வாங்காத, பொண்டாட்டியை நல்லா வச்சுக்க, புருஷனை நல்லா பார்த்துக்க அப்படின்னு 133 குறள் என்னன்னா 133 அதிகாரமும் பூரா அட்வைஸ் தான். ஒரு மிகப்பெரிய நீதி நூல். அந்த நீதி நூலை தமிழர்கள் மிகப்பெரிய இலக்கியமாக கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள் 2000 ஆண்டு காலமா. உலகத்தில் யாருமே அட்வைஸ் பண்ணால் அந்த புத்தகம் முடிக்க மாட்டான். அட்வைஸ் பண்ணால் போர் அடிக்கும். ஐயா நீ என்ன எனக்கு பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? ஆனால் எப்போ பார்த்தாலும் பக்கத்துக்கு பக்கம், வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நீதி நூலை தங்களுடைய அடையாளமாக, எங்களுடைய வேத நூலாக தூக்கி பிடிக்கிற தமிழர்கள் இருக்காங்கல்ல, அது பெரிய ஆச்சரியம். அது எப்படி ஆச்சரியம்னா, தங்களை திட்டிக்கொண்டே இருந்த பெரியார தலைவராக வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில். அந்த மாதிரி உலகத்தில் தலைவர் யாரையும் திட்ட முடியாது. பெரியார் ஒருத்தர் தான் ஏறுற மேடை பூரா திட்டினார். அவ்வளோ பேரையும் கீழே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் திட்டுறது நம்மளை நேரடியாக இல்லை, நம்முடைய நல்வாழ்வுக்காக. அதனால தான் எல்லாரையும் தலைவர்னு சொன்ன தமிழை தன்னை திட்டின பெரியாரை மட்டும் தந்தையினான். அவர் தந்தை, அவர் நம்மளை திட்டலாம். அவர் யாருக்காக திட்டுறாரு? எனக்காக தான் திட்டுறாரு. அவர் சொல்றது கேட்டா நான் என்னாவேன்? நல்லா இருப்பேன். அப்படி எப்படி திட்டிய தலைவரை தந்தையா ஆக்கினானோ தமிழன், அப்படி தனக்கு அறிவுரை சொல்ல நூலை இலக்கியமாக ஆக்கினான். எனக்கு திருக்குறளில் அறம் என்பது தலைப்பு. திருக்குறள் மொத்தமே அறம் தான். திருக்குறள் நோக்கமே அறம் சொல்லுவதுதான். அதுல வேற வேற தலைப்பு இருக்கு, வேற வேற அதிகாரம் இருக்கு. ஆனா எல்லா அதிகாரமும் அறத்தை தான் சொல்லுது. நீங்க என்ன செய்ய போனீங்கனாலும் வள்ளுவர் கடைசியில் அறத்துல நிற்பாரு. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்ல வந்த வள்ளுவர் என்ன செய்வார் அப்படின்னா, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் பாரு. இல்வாழ்க்கை ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா அறம் தான் சொல்லுவார். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அது பிறன் பழிப்பது இல்லாயின் நன்றும்பாரு. இப்படி பணம் சம்பாதிப்பதிலிருந்து குடும்ப நடத்திலிருந்து எல்லாத்தையும் அறம்னு சொல்லிக்கொண்டே இருக்கிற வள்ளுவர் ஒன்னைத்தான் இந்த மொத்த திருக்குறளையும் வலியுறுத்துறாரு, அரணை. அதனாலதான் அறத்தை பத்தி எழுத வர்ற அதிகாரத்துக்கு மட்டும் அரண் வலியுறுத்தல்னு பேரு. மொத்தமே அரணை வலியுறுத்துறாரு. ஆனால் அதுலேயும் 10 அண்டர்லைன் பண்ண மாதிரி, அடிக்கோடிட்ட மாதிரி தனியாக ஒரு 10 எழுதும் போது அரண் வலியுறுத்தல் எழுதுறாரு. அந்த அரண் வலியுறுத்தல்ல எது அறம்னு சொல்ல வர்ற வள்ளுவர் நிறைய சொல்றாரு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒன்று புரியணும்ல, ரொம்ப சாதாரண ஒன்று வேணும்ல எனக்கு அப்படின்னு நான் சொல்றாரு. இதெல்லாம் இருக்கு அறம், ஆனால் அதெல்லாம் வேண்டாம். நீ அறத்தோடு இருக்க எப்படி தெரியுமா? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிறங்கிறது. நீ மனசளவில் மாசு இல்லாதவன் இருந்துரு, குறை இல்லாதவன் இருந்துரு, மனசளவில் பிறருக்கு தீங்கனைக்காக இருந்துரு, மனசளவு நல்லவனா இருந்துரு, உன் மனசாட்சிக்கு நீ உண்மையானவனா இருந்துட்டேனா மற்ற அறமெல்லாம் முக்கியம் இல்லை. அதெல்லாம் சும்மா வெறும் ஆரவாரம். மனத்துக்கண் மாசில நாதல் தான். ஆனால் இப்படி சொன்னால் எப்படி நான் கேட்குறது? எனக்கு ஏதாவது ஒரு லா புக் வேணும்ல, ஒரு மினிட் புக் வேணும்ல. இப்போ நான் பேச வரும்போது தலைவர்கிட்ட கேட்குறேன் எவ்வளோ நேரம் பேசணும். 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிட போகணும்னு சொல்கிறாங்க. காலையிலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க பேசுன்னு. அப்போ எனக்கு ஒரு வரை வேணும், ஒரு எல்லை வேணும் அப்படின்னு வள்ளுவரை என்னன்னு கேட்டால் வள்ளுவர் சொல்கிறாரு, நம்மால் வெறுமனை அறத்தோடு இருந்தால் இருக்க மாட்டான். உனக்கு சிறப்பு வரும் அப்படின்னா கேட்க மாட்டான். என்ன சொன்னால் கேட்பான்? செல்வம் வரும்னா கேட்பான், காசு வரும்னா கேட்பான். ஓ இதில் காசு வருமா அப்படின்னு. அதனால தான் வள்ளுவர் அரண் வலியுறுத்துற முதல் குறளை சிறப்பீனும் அப்படின்னாரு. உனக்கு சிறப்பு வரும். சிறப்பு சரி, சிறப்பு வச்சு என்ன செய்யுது அப்படின்னு அடுத்த வரி செல்வமும் ஈனும்னர். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்குனர். நீ அறத்தோட இருந்தேனா அது உனக்கு செல்வமும் தரும் சிறப்பும் தருங்கிறாரு. செல்வம் தரும்னு நான் என்ன புரிஞ்சுக்குவேன்? எவன்லாம் செல்வம் வச்சிருக்கானோ அவெல்லாம் அறத்தோட இருக்குன்னு புரிஞ்சுக்குவேன்ல.
ஏன்னா பணம் வருது இல்ல, பணம் வந்தா நான் வந்து அறத்தோடு இருக்கேன்னு அர்த்தம் சொல்லிட்டார்ல, உடனே என்ன வச்சுக்குவேன், யார் வச்சிருக்கானோ அவன் அறத்தோடு இருக்கவன், அந்த காரை ஓட்டுறவன் அறம் இல்லாதவனா? இப்ப ஐயோ அவன் இப்படி இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க போறாங்க அப்படி நினைச்சு வள்ளுவர் அவசரமா சொல்றாரு, ஒருத்தன் பல்லக்கில் உட்கார்ந்துருக்கான், ஒருத்தன் தூக்குறான், அதையெல்லாம் அறம்னு நினைச்சுக்காத. அதுக்கும் அறத்துக்கு சம்பந்தம் இல்லை. எது அரண வலியுறுத்த வந்த வள்ளுவர் பைபிள்ல தப்பா புரிஞ்சுக்குவான்னு உடனே சொல்றாரு, பல்லக்க தூக்குற ஒருத்தன் உட்கார்ந்துருக்கவன் ஒருத்தன் உன்னை உட்கார்ந்துருக்கவன் அறத்தோடு இருப்பான்னு நினைப்பான், அப்படி இல்லை, அது அர்த்தம் புரிஞ்சுக்காதங்கிறாரு. என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு, இப்ப எதுப்பா அறம் அப்படின்னு கேட்டா வள்ளுவர் இன்னும் எளிமையாக 4 சொல்றாரு. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இது 4 இல்லாம இருந்துரு. இது 4 இல்லாம இருந்தா நீ வந்து அறத்தோடு இருக்க அர்த்தம். அழுக்காறு பொறாம, அவா பிறல் புல்பேர் ஆசை, வெகுளி கோபம், இன்னாச்சொல் கடுஞ்சொல், இது 4 இல்லாமல் இருந்தா நீ அறத்தோடு இருப்பதுன்னு அர்த்தம் ஆகுது. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம், ஒரு நூல். அதற்கு இந்த நாட்டை ஆட்சி புரிந்த ஒரு தமிழறிஞர் 50 ஆண்டு கால கனவு. சொல்ல போனா இது வெள்ளி விழா இல்லை, ஒரு வகையில் இது பொன் விழாவும் கூட. இந்த எண்ணம் துவங்கிய நாளிலிருந்து இது 50வது வருடம் இல்லையா? அது நிறைவேற 25 ஆண்டு கால விடாமுயற்சி, 25 ஆண்டு காலமாக சிலையாக இருக்கிறார். அப்போது ஒரு 50 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலமாக இருக்கிற வள்ளுவரை ஏன் கொண்டாடிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்துல எல்லாரும் ஒரே கேட்டுருப்பீங்க, என்ன வரினா, உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவேன். என் தமிழ்த்தாய் 2000 வருஷ தாய், இவ்வளவு நாளா இருக்காவ. அப்படி இருக்க ஒருத்தி சீரிழமை திறம் வியந்தான். இன்னைக்கு இளமையோட இருக்காளா, எப்படி இருப்பா? 2000 வருஷ தமிழ்த்தாய் வயசா இருக்கும்ல, கிளவியாயிருப்பாள், ஆயாயிருப்பாள்ல, தோல் சுங்கிருக்கும்ல, பல்லு போயிருக்கும்ல, ஆனாலும் அவளுடைய சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துறோம் நம்ம. ஏன்னா 2000 வருஷம் எழுதினார் வள்ளுவர், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னது 2000 வருஷம் கழிச்சு குறுக்க ஒரு ஆள் வைக்காம, துபாஷி வைக்காம எனக்கு நேரடியா புரியுது. எப்பொருள் புரியுது, யார் யார் வாய் கேட்பேனும் புரியுது, அப்பொருள் புரியுது, மெய்ப்பொருள் புரியுது, காண்பது அறிவு. அப்ப 2000 வருஷம் முன்னாடி எழுதிட்டு போனது, என் தாத்தா எழுதுனது எனக்கு நேரடியா புரியுதுங்கும் போது, அதனாலதான் என் மொழி சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே. எத்தனை வருஷம் ஆனாலும் அது இளமையோடு இருந்துகிட்டே திரும்ப திரும்ப. அப்படி இருக்கிற இந்த வள்ளுவருக்கு நம்ம விழா எடுக்கிறோம். நான் பெரிதும் மகிழ்வது, நம்முடைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய தலைவர், தன்னுடைய தந்தை வைத்திருந்த சிலைக்கு ஒரு வெள்ளி விழா காண இவ்வளவு பெரிய திருவிழா எல்லாரும் கூட்டினது எதனால மகிழ்ச்சி அப்படின்னா, நீங்க வந்து அமைச்சர்கள்லாம் இருக்கீங்க, எல்லாருக்கும் பணி இருக்கு, வேற வேற வேலைகள் இருக்கீங்க. என்னைய மாதிரி, செந்தலை கௌதமன் ஐயா மாதிரி, அருள்மொழி அக்கா மாதிரி ஆளுங்க தான் டெலிவிஷனுக்கு போவோம் பேசுறதுக்கு. டெலிவிஷனுக்கு போனா எய்தாப்புல யார் வருவா? 3 மக்கு வருவாங்க, நாங்க ஒரே ஒரு ஆளு. அந்த 3 பேர் மக்குன்னு தெரியாத மக்கு. அந்த மக்கு என்ன சொல்லுவான்? பொய்யா சொல்லுவான், அவ்வளவும் பொய் சொல்லுவான், எல்லாம் வாட்ஸ்அப் செய்தியா சொல்லுவான். அதெல்லாம் எப்படி அறத்தோட வாழ்றவன் ஆவான்? அவனுக்குலாம் அறம் இல்லைன்னு நமக்கு தெரியுமே. ஆனாலும் அவனுக்கும் அறத்தோட வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு. என்ன தெரியுமா அவன்கிட்ட சொல்றாரு? அவனுக்கு நீ அறத்தோட ஒண்ணுமே செய்ய வேணாண்டா, பொய்யாமை பொய்யாமை இருக்கிறாரு 2 தடவை திருப்பி திருப்பி. பொய்யாமை பொய்யாமை இருந்தா என்ன, நீ எந்த அறமும் செய்யாமைங்கிறாரு. நீ பொய் மட்டும் சொல்லாம இருந்தா போதும் அப்படின்னு. நான் போகும் பொழுது நான் நினைச்சுக்குவேன், ரொம்ப எளிதா வெறும் பொய் சொல்லாம இருந்தா போதும்னு சொல்றாங்களே, அந்த அறத்தை கூட அவர் செய்வது இல்லையேன்னு. ஆனா இன்றைய நிகழ்ச்சி நம்ம மகிழ்ச்சியாக நினைக்கிறது, நம்முடைய முதல்வர் அவர்கள் 75,000 அரசு உதவி பெறும் பள்ளி பிள்ளைகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை நீட்டிப்போம்னு சொன்னது இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய அறம் நான் நினைக்கிறேன். அறம் வள்ளுவர் சொல்றாரு, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அதை செய்யுங்கிறாரு. அது சொல்லல, அது வாக்குறுதி இல்லை, அது செய்வதாக இல்லை. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு அது கிடைக்கணும்னு நினைக்கிறது இல்லையா. ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்கிறார் வள்ளுவர். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, எவ்வளவு சின்ன வழியாக அந்த வழியில எல்லாம் அந்த அறத்தை தொடர்ந்து செய்யணும்னு சொல்றாரு. அந்த வகையில பெரிய மகிழ்ச்சி. ஐயா சொன்னாங்க, கௌதமன் ஐயா, வெள்ளி விழா நடக்குது, பொன் விழா நடக்கும், நம்மெல்லாம் இருக்குமான்னு தெரியலன்னு. ஐயா கண்டிப்பா இருப்போம். நம்ம பெரியார் மாதிரி 95 வயசு 98 வயசு இருந்து இருக்கவே உயிரெல்லாம் வாங்கிட்டு தான் போகணும் நான்லாம் உறுதியா சொல்லுவேன். நானே இருக்கவே எந்த செயலும் செய்யாத நான் இருக்கும்போது இவ்வளவு சிறந்த செயலை செய்யற நம் முதல்வரும் இருப்பார்.
அவர் தான் இருந்து இதனுடைய பொன்விழாவை நடத்தணும்னு விரும்புகிறேன், வாழ்த்துறேன், வேண்டுறேன். அந்த பொன்விழாவிற்கும் இந்த வள்ளுவனையும் இந்த ஆட்சியையும் கொண்டாட நீங்கள் அனைவரும் திரளாக வந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்து மதிப்பிற்குரிய நம்முடைய திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் திருக்குறளையும் சங்கத்தமிழ் இலக்கியத்தையும் ஒப்பிட்டு உரைக்க வருகிறார்கள். திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் ஒப்பிட்டு பேசணும் போது நான் பொதுவெளியில் பல ஆண்டுகளாக பேசி வருகிற ஒரு செய்தி உண்டு. தமிழ் மக்கள் தங்கள் இருக்கக்கூடிய 2 கைகளில் 2 நூல்களை மட்டும்தான் ஏந்தி கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டால் அப்போது அவர்கள் 2 கைகளிலும் ஏந்தி கொள்ள வேண்டிய 2 நூல்கள் சங்க இலக்கியமும் திருக்குறளும் என்று பல ஆண்டுகளாக நான் பொதுவெளியில் பேசி வருகிறேன். அந்த 2ஐ பற்றி பேசுகிற இப்படி ஒரு தலைப்பு எனக்கு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப சங்க இலக்கியம் திருக்குறளை பத்தி பேசும்போதே சங்க இலக்கியத்திலிருந்து திருக்குறள் அதை பின்பற்றியதா அல்லது திருக்குறள் இருந்து சங்க இலக்கியம் பின்பற்றியதான எது முந்தியது எது பிந்தையது என்ற ஆராய்ச்சிக்கே போக வேண்டியதில்லை. ஏனென்றால் தமிழ் என்ற ஒரு மொழி தொடர்ந்து இயங்கி வருகிறது. தோற்ற தொன்மை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு முக்கியமானது தொடரும் இளமை. இந்திய பண்பாட்டு மரபும் தமிழ் பண்பாட்டு மரபும் என் மட்டில் 3க்கும் 4க்குமான உரையாடல் என்று நினைக்கிறேன். 3 versus 4, 3க்கும் 4க்கும் இடையிலான உரையாடல். அந்த 3 அறம் பொருள் இன்பம் ஒரு 3, முத்தமிழ், இயலிசை நாடகம், மூவரசர்கள், மூவேந்தர்கள், முக்கொடி, முச்சென்னம், முப்பா, இந்த 4 வேதம். இதில் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சேரும்போது அது 4 ஆகி விடுகிறது. 4 வகை வருணம். இந்த 3க்கும் 4க்குமான உரையாடலை இந்த திருக்குறளும் சங்க இலக்கியமும் எப்படி எடுத்துச் செல்கிறது? ஏனென்றால் திருக்குறளும் சங்க இலக்கியமும் ஒரே மொழியில் எழுதப்பட்டது மட்டுமல்ல, பல இடங்களில் ஒரே தொடரை பயன்படுத்துகிறது, பல இடங்களில் ஒரே பொருண்மையை பயன்படுத்துகிறது. இந்த 2ம் கிட்டத்தட்ட ஒரே அரசியலை தான் பேசுகிறது. இந்த 2இன் முன்னுரிமைகளும் ஒன்றே என்பதை வலியுறுத்தி இந்த ஒப்பிட விரும்புகிறேன். சங்க இலக்கியம் சொல்லுது, அரணும் பொருளும் இன்பமும் 3ம் ஆற்றும பெருமனின் செல்வம். புறநானூறு 15. அறம் பொருள் இன்பம் என்ற அம்3இன் ஒன்றன் திறம் சேரார் கலித்தொகை. சிறப்பு உடை மரபின் பொருளும் அறத்து வழிப்படும் இன்பமும் தோற்றம் இருகுடை பின்பட. இந்த அறம் தான் பொருளுக்கும் இன்பத்துக்கும் முன்னால வருது அப்படின்னு இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் சங்க இலக்கியம் அறம் பொருள் இன்பம் என்பதை திருக்குறள் முதலில் பயன்படுத்துவதற்கு முன்னால் சங்க இலக்கியம் பல இடங்களில் பயன்படுத்துகிறது. இதுல இருந்து இது பயன்படுத்துச்சோ அதுல இருந்து இது பயன்படுத்தோ 2லையுமே இந்த அறம் பொருள் இன்பம் வலியுறுத்தப்படுகிறது. அப்படின்னா இந்த அறம்ங்கிற பேசுற இந்த சங்க இலக்கியம் தான் தொடக்கமா, திருக்குறள் தான் தொடக்கமான? இல்ல. தொல்காப்பியர் தனக்கு முன்னால் இருந்த இலக்கண ஆசிரியர்கள் சொல்லி 250 மேல் இடத்தில் அறிந்து சினோரே தெரிந்து சினோரே, எனக்கு முன்னால் இருந்த இலக்கண நூலாசிரியர்கள் என்று அவர் பேசுகிறார். அப்படின்னா ஒரு பெரிய இலக்கண மரபு, ஒரு பெரிய இலக்கிய மரபு. சங்க இலக்கியத்திலே ஒரு இடத்துல அறம் பாடிற்றே ஆயிலை கனவ நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றார்க்கு உய்தி இல்லன அறம் பாடிற்றே ஆயிலை கனவ. செய் நன்றி கொடுத்தவனுக்கு ஒரு விமோச்சனமும் கிடைக்காது அப்படின்னு அறம் பாடியதுங்கிறார். செய் என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு திருக்குறள் சொன்னதுன்னா, இந்த சங்க இலக்கியம் சொல்லிய அறம் பாடிற்றே ஆயிலை கனவுங்கிறது திருக்குறளா? அல்லது திருக்குறள் சங்க இலக்கியத்தை பத்தி பேசுதா? அப்படின்னா தொல்காப்பியம் எப்படி தனக்கு முன்னால் இருந்த மரபை பேசினாரோ அதை போ தனக்கு முன்னால் இருந்த ஒரு தொடர் மரபுதான் இந்த அறம் பொருள் இன்பம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நம் கையில் கிடைக்காத நூல்கள் தான் அதிகம். மதுரைக்கு பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியும் அனல்வாதம், புனல்வாதம். மதுரைக்கு பக்கத்தில் திருவேடகம்னு ஒரு ஊர் இருக்கு. ஏட்டுச்சுவடியெல்லாம் தண்ணியில விட்ட காலம் அது. எது தண்ணியை விட்டு நீந்தி வருதோ அந்த இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லி தீயில போட்டு நெருப்புல போட்ட இலக்கியங்கள் நாம் எவ்வளவோ இழந்தோம். ஆக இந்த 2க்கும் பொதுமையான சில விஷயங்களை சொல்லுகிறேன். சங்க இலக்கியம் அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை பேசுகிறது, திருக்குறளும் அறிவு சார்ந்த சமூகத்தை பேசுகிறது. புறநானூற்றுல அறிவுடையோன் 6 அரசும் செல்லும். என்னுடைய அரசாங்கம்
அறிவுடையவன் சொல்வதைத்தான் கேட்கும் என்று சொன்ன மன்னனின் பெயர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். திருவள்ளுவர் சொல்றாரு, அறிவு அற்றம் காக்கும் கருவி, அறிவுடையார் எள்ளும் உடையார், கேடில் விழிச்செல்வம் கல்வி. இந்த கல்வியின் முன்னுரிமை, இந்த அறிவு சார்ந்த சமூகம் என்ற முன்னுரிமை இந்த சங்க இலக்கியமும் திருக்குறளும் பேசுகிற முன்னுரிமை அரசியல், பண்பாட்டு அரசியல். அந்த அரசியலைத்தான் நாம் இப்போது செய்ய விரும்புகிறோம். அந்த பண்பாட்டு அரசியலையும் கல்வி பருவலாக்கத்தையும் தான் நாம் இப்போது முன்னெடுக்க செல்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு 15 மாவட்டங்களை தவிர வேறு எல்லா மாவட்டங்களிலும் கால் வைத்திருக்கிறேன். அங்கிருக்கக்கூடிய சமூகங்களை கலப்பையை பிடித்தாதவன், கலப்பையை பிடித்தவன் தான் பிரிப்பாங்க. ஒரு அந்தனர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கலப்பையை தொட்டவர், கலப்பையை தொடாதவர், கலப்பையை தொட்டவர் தாழ்ந்தவர். சத்திரியர் என்று சொல்லப்படுகிற ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர்னா கலப்பையை தொட்டவர் தாழ்ந்தவர், கலப்பையை தொடாதவர் உயர்ந்தவர். அப்ப கலப்பையை தொட்டவனை தாழ்ந்தவனாக பேசுகிற ஒரு வர்ணாசிரம காலகட்டத்தில் உழுவார் உலகத்தார் காணி, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு உழுவு தொழிலை பேசிய ஒரு இலக்கியம் இந்திய துணைக்கண்டத்திலேயே திருக்குறள் மட்டும்தான். அதை போலவே சங்க இலக்கியம் அதை புரிந்து வைத்திருக்கிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியம் ஒரு அறிவு சொல்லுது, ஒரு மன்னனுக்கு அறிவு சொல்லுது. உன் பேரு இந்த உலகத்துல நீ செத்து போனதுக்கு பின்னாலையும் நிலைச்சு நிக்கணும்னு சொன்னா, நீ இருக்கும் போதே ஒரு நீர்நிலைய, ஒரு அணையை கட்டி விட்டு போயிரு, ஒரு நீர் பெருக்கத்தை ஏற்படுத்தி விட்டு போயிருன்னு நிலன் நெறி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மை இவன் தட்டோரே, தள்ளாதார் இவன் தள்ளாரே. இப்படி செய்யாதவன் பேரு இங்க நிக்காது, அணையை கட்டினவன் பேரு நிற்கும். அதனாலதான் கல்லணையை கட்டினோம், அதனால்தான் காளிங்கராயன் கால்வாயை கட்டினோம், அதனால்தான் பெண்ணி குயிக்கு இப்போது பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம். சங்க இலக்கியம் திருக்குறள் நாம் பேசுறது ஒரே அரசியல். அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். சங்க இலக்கியம் சொல்லுது, அப்பயே 4 வகை வர்ணம் வந்து விட்டது. இதில் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுது. ஒருத்தன் மேல் ஜாதியில பிறந்துட்டான் ஆனா படிக்கல, இன்னொருத்தன் நீ கீழ் ஜாதின்னு சொல்ற ஜாதியில பிறந்திருக்கான் ஆனா படிச்சிருக்கான், ஆனா இவனுக்கு கிடைக்கிற பெருமை அவனுக்கு கிடைக்காதரா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. இதையே சங்க இலக்கியம் சொல்லுது, வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும். நீ வேறு வேறு சொல்ற இல்ல 4 பால், இந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. ஆக ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பேசிய பண்பாட்டு அரசியலையும் கல்வி பரவலாக்கத்தையும் அறிவு சார்ந்த சமூகத்தையும் தான் திருக்குறளும் பேசியது. பொருளை பற்றி பேசும்போது செல்வத்தின் பயனே ஈதல், துய்ப்பெண் எனினேன் தப்புண பலவேன்னு சொன்ன சங்க இலக்கியத்தை தான் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் என்று பேசியது. தொடர்கள் பொருள் இதை நான் நேரம் ஆயிடுறது, வாழையிறு நான் நிறைய எழுதிட்டு வந்தேன். ஆனால் இந்த நேரம் கருதி கொடுக்கப்பட்ட நேரத்தை விட கொஞ்சம் மீறி இருக்க நினைக்கிறேன். அந்த வகையில் சங்க இலக்கியமும் திருக்குறளும் மொழி அளவில், தொடர் அளவில், பொருள் அளவில் இரண்டும் ஒத்திசைந்து ஒரே குரலில் பேசுவது நமது மொழியின் தொடர்ச்சி மட்டுமல்ல, நமது பண்பாட்டு அரசியலின் தொடர்ச்சி. அந்த அரசியலைத்தான் நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். அது சமூக நீதி குறித்த அரசியல், அது பகிர்வு அறதல் குறித்த அரசியல், கல்வி பரவலாக்கம் குறித்த அரசியல், பெண்ணுரிமை குறித்த அரசியல். ஆகவே சங்க இலக்கியமும் நான் ஏற்கனவே சொன்னபடி இத்தமிழர்கள் 2 கைகளிலும் 2 புத்தகங்களை, 2 நூல்களை மட்டும்தான் ஏந்தி கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை விடுக்கப்பட்டால், ஒரு கையில் சங்க இலக்கியத்தையும் இன்னொரு கையில் திருக்குறளையும் ஏந்தி ஏந்தி நிற்போ என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து வரக்கூடியவர் நம்முடைய மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் வள்ளுவர் உணர்த்திய மகளிர் மாண்பை உரைக்க வருகிறார். தமிழ் மொழிக்கே அருள்மொழி என்று சொல்லும் வழக்கு உண்டு. எனவே தமிழ் மொழியையும் அழைப்போம், அருள்மொழியும் அழைக்கிறேன். இந்த தலைப்பை நாம் அணுகுவதற்கு முன்னால் 1949ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய திருக்குறள் மாநாட்டை பற்றி இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தந்தை பெரியார் நடத்திய அந்த மாநாட்டில்தான் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள் என்று கூடி அவ்வளவு ஆய்வு செய்து
என்ன முடிவு செய்தார்கள் என்றால், பெரும் அறிஞர் பன்மொழி புலவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பேசினார், வள்ளுவரை புலவர் உலகத்திலே இருந்து வெளியே கொண்டு வருவோம், மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்போம் என்று 1949 முடிவு செய்தார்கள். அந்த மாநாட்டில் செந்தமிழ் காவலர் இலக்குவனார் பேசினார். எதுக்கு திருக்குறளுக்கு பெரியார் மாநாடு நடத்துகிறார் என்று கேட்டால், திருக்குறளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பொறுப்பை இயற்கை பெரியாரிடம் ஒப்படைத்திருக்கிறது என்று சொன்னார். அப்படி ஏற்றுக்கொண்டு பாராட்டிய தந்தை பெரியார் திருக்குறள் மாநாட்டை பற்றி எழுதும்போது ஒரு கருத்தை குறிப்பிட்டார். அதுல சொல்லப்பட்ட எல்லாமே இன்னைக்கும் சரின்னு நம்மால் சொல்ல முடியாவிட்டாலும், அதில் சில கருத்து நமக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் அதை ஆய்வு செய்து அதுக்கு உண்மையான கருத்து என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதன் உண்மையான கருத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கும் சிலது ஒத்து வராவிட்டால், எத்தனையோ காலத்திற்கு முன்னால் எழுதியதில் 1-2 பழுது இருக்குந்தானே என்று அதை தவிர்த்து விட வேண்டும். அதை பற்றி பேசிக்க வேண்டாம், ஆனால் அதை தவிர்த்து விட வேண்டும் என்று சொன்னார். இப்படி தந்தை பெரியார் சொன்ன உடனே சில தமிழறிஞர்களுக்கு வருத்தம் வந்தது. ஏன் அந்த வருத்தம் வந்ததுன்னா, அதுக்கான காரணம்தான் என்னுடைய தலைப்பு, பெண்களை பற்றிய திருக்குறள். இதுதான் தலைப்பு. வள்ளுவர் போற்றிய மகளிர் மாண்பு என்று நாம சொல்றோமே, இந்த மாண்பு என்பதை பற்றி வள்ளுவர் என்ன சொன்னார், வள்ளுவர் சொன்னதை உரையாசிரியர்கள் என்ன சொன்னார்கள், அதான் பெரிய பிரச்சனை. இங்க எல்லாருக்கும் தெரியும், உரையிலேயே சிறந்த உரையாக கருதப்பட்டது பரிமேலழகர் உரை. அந்த பரிமேலழகர் 2 திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லுகிறார். ஒன்று, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. நாம பெற்ற செல்வத்திலேயே புத்திசாலியா 2 குழந்தைய பெற்றா அதுதான் நல்ல செல்வம். இதுதாங்க வள்ளுவர் சொன்னது. நீங்க பெற்ற செல்வத்திலேயே சிறந்த செல்வம் அறிவுள்ள பிள்ளைகள். இவ்வளவுதானே. இதுக்கு யாராவது வேற பொருள் சொல்ல முடியுமா? ஆனா பரிமேலழகர் என்ன உரை எழுதினார்னா, அறிவறிந்த மக்கள் என்று சொன்னதால் பெண் ஒழிந்த ஆண் மக்கள் என்று அறிகன்னு எழுதினார். அறிவுள்ள பிள்ளைங்களை பெற்றதுன்னா அறிவுன்னதுனால அதுல பொம்பளைய சேர்த்துக்காதீங்க, ஆண் பிள்ளைகள் என்று அறிக. நல்லா இருக்கா விளக்கம்? உண்மை எப்படி இருக்கு, உரையாசிரியர் விளக்கம் எப்படி இருக்கு? அதே போல ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்ப தந்தை என்ன வருத்தப்படுவாரா? தந்தையும் பெருமைதானே படுவாரு. ஆனா தாய்க்கு தான் பெற்ற துயரம் இருக்கு, வலி இருக்கு. இந்த இவ்வளெல்லாம் கஷ்டப்பட்டு பெற்றதுக்கு, ஏம்மா நீங்க அவங்க அம்மாவா அப்படின்னு ஒரு அம்மாவை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பாவுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும். அப்பா என்ன சொல்ல, இல்லை என் பையன்தான் அவர். சார் உங்க பையன் நல்லா பேசுறாருங்க அப்படின்னா, நான் அப்படி கத்து கொடுத்துருக்கேங்க அப்படிம்பாரு. ஆனா அம்மா கத்து கொடுத்துருந்தா கூட, நான் கத்து கொடுத்தேன் ஆனா என் பிள்ளை என்னை விட புத்திசாலி அப்படின்னு பெருமையா எடுத்துக்குவாங்க. அதனால ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு மற்றவங்க சொல்லும் போது கேட்கிற தாய். இதுக்கு உரையாசிரியர்கள் சொல்றாங்க, ஏன் சான்றோன் என கேட்ட தாய்ன்னு சொன்னார் தெரியுமா? அம்மாவுக்கு அறிவு இருக்காதான். நீங்க இவங்களையெல்லாம் என்ன பெரியார் திட்டினார்னா திட்டாம இருப்பாங்களாங்க? அம்மாவுக்கு அறிவு இருக்காது. தன் பையன் சான்றோரு, அவர் அறிவாளி, அவர் அமைச்சராக இருக்காரு அப்படின்லாம் சொன்னா மற்றவங்க சொன்னாதான் அம்மாவுக்கு தெரியுமா. எப்படி வச்சிருந்திருக்காங்க, எப்படி மதிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. இதனை தந்தை பெரியார் எடுத்துக்காட்டி இப்படியெல்லாம் வள்ளுவர் சொல்லி இருப்பாரா அப்படின்னு கேட்கிறார். இந்த கேள்விகள் வந்த பிறகுதான் மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை, இது ஒரு குறள்.
வாழ்க்கை துணை நலம், இல்லதென் இல்லவள் மாண்பானாள், உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை. எனைத்தக்க மாட்சிமை தாயினும் மனைவி இல்லைன்னு சொன்னா, மனைவிக்கு மாட்சிமை இல்லைன்னா குடும்பத்துக்கு ஒன்றும் பெருமை இல்லை. இதுதான் அதுக்கு பொருள். ஆனா இதற்கு உரை எழுதியவர்கள் இந்த மனைத்தக்கங்கிறதுக்கு எழுதுனாங்க பாருங்க. உங்க வீடு எப்படி வேணா இருக்கலாம், நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா இப்படிதான் இருக்கணும், எல்லாம் சரிதான், அப்படிதான் இருக்கணும். ஆனா இதையே மாத்தி பையனுக்கு சொல்றீங்களா? இன்னைக்கு எல்லாரும் மாமியார் வீட்டுக்கு போனா மகனுக்கு என்ன கிடைக்குது, ஆனால் மாமியார் வீட்டுக்கு போனா மகளுக்கு என்ன கிடைக்குது? இந்த மரியாதையை எப்படி ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமாக சொல்லுவீங்க? இந்த ஒரு கேள்வி. அப்ப வள்ளுவர் இப்படிதான் சொன்னாரா? இல்லை என்று நிறுவுவதற்கு தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உரை எழுதினார், புலவர் குழந்தை உரை எழுதினார், நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் உரை எழுதினார். அவங்க எந்த உரையிலையும் பெண்களை மதிப்பு குறைவாக எழுதவில்லை. இது அத்தனைக்கும் சிகரம் வைத்த உரைதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய உரை. அது ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இதுக்கு என்ன சொல்றாங்க? ஒரு பொண்ணை நீங்க கட்டுப்படுத்தி சிறைச்சாலையில வச்சா கூட அவ தப்பிச்சு போயிடுவா. தப்பு செய்யணும்னு நினைச்சா அவங்க எப்படி வேணா செய்வாங்க, நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. அதனால பெண்கள் தானாதான் ஒழுக்கமா இருக்கணும், கற்பா, இப்படி எல்லாம் சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார், எல்லா ஆற்றலும் வாய்ந்த ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி வைப்பது அறிவுடைமை ஆகாது. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை, அவங்க மரியாதையை நீங்க காப்பாத்துங்க. அவங்க ஏன் அங்க வந்தாங்க, இவங்க ஏன் இங்க போனாங்க? எதிலாவது பெண்கள் இன்றைக்கு இளைத்தவர்களா, சளைத்தவர்களா, வேலை செய்ய முடியாதவர்களா? இல்லை. அவர்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும். அவர்களை மரியாதையாக நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க அவங்களுக்கு ஜெயில் வைக்காதீங்க. 7 மணிக்கு மேல வெளியில வராத, 10 மணிக்கு ஏன் அங்க போன, அவங்க போவாங்க வருவாங்க, நீங்க ஒழுக்கமா இருக்க கத்துக்கங்க என்று ஆண்களுக்கு சொன்ன அந்த விளக்கத்தை கலைஞர் அவர்கள் எழுதுகிறார். மனைவிக்கு எல்லா பெருமையும் எப்ப கிடைக்கும் தெரியுமா? எல்லாம் சொல்றாங்க, சார் ஒய்ஃப் அப்படி இருந்தாதான் கணவர் இப்படி இருக்க முடியும், இப்படிதான் சொல்றாங்க. கலைஞர் சொன்ன உரையில் பெற்றான் பெறின், கணவனுக்கு அந்த நற்பண்புகள் இருந்தால் மனைவிக்கு பெருமை கிடைக்கும். இதெல்லாம் எங்க சொல்ல முடியும்? வள்ளுவருடைய மாண்புன்னு வள்ளுவருடைய கருத்தில் இருந்து கலைஞர் அவர்களே சொன்ன அந்த முன்னுரையை நம்முடைய அமைச்சர் அவர்கள் காலையில எடுத்து காட்டினார். இமயமலைக்கு பொன்னாட போத்துற மாதிரி நான் இந்த உரை எழுத வந்திருக்கிறேன். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார் என்பதை ஆய்ந்து எழுதியிருக்கிறேன். இப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சாதான் ஒரு தந்தை மக்கள் அப்படிங்கிற அந்த பெருமை இருக்கும். வள்ளுவற்றை தான் கேட்க முடியும். இறுதியாக ஒரு செய்தி, மாற்றுத்திறனாளி என்ற சொல்லை கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு எழுதுறாரு வள்ளுவர், உருவு கண்டு எள்ளாமை வேண்டும். நம்ம எல்லாம் பேசுறோம்ல, அவர் ஆளு கட்டை, இவர் நெட்டை, இவர் குட்டை, அவர் கண் இப்படி இருக்கு, காது இப்படி இருக்கு, பல் இப்படி இருக்கு, இதெல்லாம் பேசுறோம்ல. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் அன்னைக்கு சொல்றாரு. அவருக்கு கண் இல்லைங்க, கை இல்லைங்க, வேற பேரால சொல்லாதீங்க, பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அது அவருடைய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தினுடைய மனித உரிமையை அந்த காலத்தில் எழுதிய வள்ளுவர் இந்த ஆய்வு செய்கிற உரிமைதான் பகுத்தறிவு. அதன் தொடக்கம்தான் வள்ளுவர். அந்த தொடக்க புள்ளிதான் இந்த குமரி முனை. இன்று எழுந்து நிற்கும் அந்த சிலை இந்த தமிழர்களுடைய கேள்வி கேட்கிற, ஆய்வு செய்கிற, குற்றத்தை திருத்தி கொள்ளுகிற அந்த பண்பாட்டின் தொடர்ச்சியாக எழுந்து நிற்கும் இந்த சிலை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நம் பெருமையை பேசும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பேராசிரியர் விஜயசுந்தரி வருகிறார்கள்.
இசைபாணியாக இசை நுட்பங்களை உரைக்கவிருக்கும் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகத்தில் திருக்குறளுக்கு உரை எழுந்ததை போல எந்த நூலுக்கும் உரை எழுந்திருக்காது. உரையாசிரியர்கள் தோன்றி இருக்க மாட்டார்கள். காரணம், காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றாற் போலவும் சிந்தனைகளை தருகிற அகலமான ஆழமான ஆளுமையை கொண்ட நூல் திருக்குறள். ஆகவேதான் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்தாற் போல் அதில் கருத்துக்கள் விரிந்து கொண்டே போகிறது. எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு திருக்குறளில் இசை நுணுக்கங்கள். பண்ணென்னாம், பாடல், இயைபு. இந்த 3 சொல்ல மனசுல வாங்கிக்கங்க. வள்ளுவர் எவ்வளவு பெரிய இசை மேதைன்னு நமக்கு தெரியும். எப்படி தெரியுமா? ஒரு பாட்டுன்னு எடுத்தா அதுக்கு முதல்ல பண்ணு இருக்கணும், 2வது வடிவம் இருக்கணும், 3வது பொருளோடு இயைபு இருக்க வேண்டும். பொருளோடு இயைபும் ஓசை நயமும் வடிவமும் இருந்தால்தான் அதுக்கு பேரு பாட்டு என்று திருக்குறளில் இயலாக அமைந்த ஒரு நூலில் ஒரு இசைத்தமிழுக்கு ஒரு அழகான இலக்கணத்தை தருகிறார். சரி, அப்ப பாட்டுன்னு இருந்தா ஓசை இல்லாம பாட்டு இருந்துருமா? வடிவம் இல்லாம பாட்டு இருந்துருமா? பொருள் இல்லாமல் பாட்டு இருந்துருமா? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இன்னும் ஒரு 6 நிமிடம் தான் எனக்கு இருக்குது, அதுவும் எனக்கு தெரியுது. அழகான பாட்டுங்க. பாவேந்தர் பாரதிதாசனாருடைய பாட்டு. அதை MM தண்டபாணி தேசிகர் இசையமைச்சார். இப்போ உள்ள இசையமைப்பாளர்லாம் எடுக்கக்கூடாது. தண்டபாணி தேசிகர் சொல்றாரு ஒரு கூட்டத்துல, எப்படி? துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. இந்த பாட்டு ராகத்துக்கு தேஷ்னு அவர் சொல்றார். ஏண்டா இந்த தேஷ் ராகத்துல தான் பாடணும்னு சொல்லிட்டு இந்த பாடலினுடைய சூழலை சொல்றார். பாட்டு எழுதுவதற்கு முன்பு, இசை அமைப்பதற்கு முன்பு ஒரு இசையமைப்பாளர் சூழலை புரிந்து கொண்டு பாட்டு எழுதணும். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எழுதுறாரு, யாரோ ஒருத்தர் இசையமைக்கிறாரு, யாரோ ஒருத்தர் பாடுறாரு, யாரோ ஒருத்தர் வாயசைக்கிறாரு. ஆனா நம்ம சூப்பர்ங்கிறோம். ஆனா அப்படி அல்ல. ஒரு பாடல் எப்படி பிறக்கிறது? இப்ப உதாரணமா வச்சுக்கோங்க, அப்பா ஆபீஸ்ல இருந்து ரொம்ப சோர்வா வராரு, டயர்டா இருக்குது, வந்து உட்கார்ந்தாரு. தான் பொம்பளை பிள்ளை, அது 3 வயசு. அந்த பிள்ளைய தூக்கி மடியில வைக்கிறாரு. மடியில வச்சுக்கிட்டு, என்னடா செல்லம் காலையில இருந்து என்ன செஞ்ச? அந்த பிள்ளை அவங்க அப்பாவை தடவி கொடுத்துக்கிட்டே சட்டப்பையில என்ன இருக்குன்னு எடுத்துக்கிட்டே அப்படியே கொஞ்சிக்கிட்டே பேசுது. இப்ப அலுவலகத்தில் இருந்து வந்த அத்தனை சோர்வும் இவருக்கு மறைஞ்சு போச்சு. இப்ப இந்த பாட்டை பாடி பாருங்களேன். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. பிள்ளைகிட்ட பேசும்பொழுது அந்த பண்ணி எப்படி வரணும்? மென்மையா, இணக்கமா, அன்பா தடவி கொடுக்கிறோம். அதை விட்டுட்டு அட்டானா பாடுற மாதிரி துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ உள்ள ஓடிடும். அப்பா என்னமோ ஆச்சு அப்பாவுக்குன்னு. அப்ப ஒரு பாட்டுக்கு நீங்கள் இசையமைக்கிற பொழுது அந்த பாடலினுடைய பொருள், அந்த பாடலினுடைய சூழல், அதற்கு இணைக்கப்படுகிற ராகம் என்று நீங்கள் இன்றைக்கு சொல்லுகிற பண், இது 3ம் சேர்ந்தால்தான் ஒரு பாட்டு பாட்டா இருக்கும்னு வள்ளுவன் ஒற்ற குறள்ல 3/4 வரையில போட்டான்னா எவ்வளவு பெரிய இசைங்க. இதை ஏங்க நம்ம வளர்க்க விட்டுட்டோம்? இதை விட்டுட்டோம். பிள்ளைங்க இன்னைக்கு வலிப்பு வந்த மாதிரி ஆடுது, வாய்க்கு வந்த மாதிரி பாடுது. நம்முடைய பண்கள் எல்லாம் எவ்வளவு அழகான பண்கள். முல்லை பண், அதுக்கு பேரு முல்லை தீம்பானின்னே பேரு. அந்த பண்ணுல பாடுனீங்கன்னா கேட்கிறவங்களை அப்படியே கட்டி போட்டுருங்க. ஆகவே தான் இன்னும் சொல்ல போனால் குழலினிது யாழினிது. அடே அப்பா, அத்தனை கருவிகள் இருக்கிற பொழுது ஏன் குழலையும் யாழையும் மட்டும் எடுத்தாரு? நீங்க நரம்பு கருவிக்கே இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? மீட்டிட்டு கொஞ்ச நேரம் நிறுத்தினீங்கனாலும் ஒயின்னு அந்த சத்தம் கேட்கும். உண்டா இல்லையா? நாம சில பேர் டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம், அதை புடக்குன்னு யாராவது அணைச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த காட்சி வர்ற மாதிரியே இருக்கும் அதுல. அது மாதிரிதாங்க வீணை.
அது மாதிரி தாங்க யாழ். அதை மீட்டுகிற பொழுது என்ன சத்தம் வருதோ நிறுத்திய பிறகு ஒரு சில மணித்துளிகள் அந்த இசை இருப்பதை போல என் குழந்தை பேசினால் பேசி முடித்த பிறகும் அந்த அன்பும் குழைவும் குரலும் சுவையும் இன்னும் எனக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் குழலினிது யாழினிது. அதுல கூட ஒரு குறும்பு பண்ணியிருப்பாரு, என்ப தம் மக்கள்னு போடுவாரு, பொதுவா மக்கள்னு போட மாட்டாரு. ஏன் பிள்ளை அது வளர்னா கூட எனக்கு எப்படி இருக்கும், நம்ம பெத்த பிள்ளை குழல் மாதிரி பேசுறான், யாழ் மாதிரி பேசுறான். வள்ளுவனை பொறுத்த அளவு சொல்லாதது இல்லை என்று சொன்னார்கள் அல்லவா, அப்படி பல்வேறு இசை நுணுக்கங்கள் யாழ் வாசிப்பதில் எவ்வளவு உருட்டல் இருக்கிறது, எவ்வளவு முழக்கல் இருக்கிறது, எவ்வளவு நீட்டல் இருக்கிறது என்பதையெல்லாம் உள்ளடக்கி தன் ஒற்றை சொல்லுக்குள்ளே 1000 பொருளை மறைத்து வைக்கிற ஆற்றல் வள்ளுவனுடைய குரலுக்கு இருக்கிறது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று நாவுக்கரசர் சொன்னதைப் போல தமிழோடு இசை பாடலை மறந்தறியாத காலம் போய் இப்போது தமிழ் இசையை நாம் மறந்துவிட்டோம் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். திருக்குறளே கூட செப்பலோசை என்கின்ற வெண்பாவிற்குரிய அந்த ஒரு இசையோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இலக்கிய நூல் என்பதை நாம் அறிவோம். நீங்கள் சொன்னீர்கள் முல்லைப்பண்ணை குறித்து மிக அழகாக சொன்னீர். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அந்த பாடலை தேர்ந்தெடுத்து அதற்கு இசையமைக்கிற போது அது முல்லைப்பண்ணாக இருக்கக்கூடிய மோகன ராகத்தில் அந்த சரிக பதச சதப்ப கரிச என்கின்ற அந்த ஆரோகண அவரோகங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த ராகமாக மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு ராகமாக அதை முல்லைப்பண்ணில் அமைத்ததோடு அதற்கான அரசாணையும் பிறப்பித்தவர் தலைவர் கலைஞர் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். எனவே மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. கருத்தரங்கத்திலே கருத்து மொழியை பல்வேறு தலைப்புகளிலே நம்முடைய தமிழ் அறிஞர்களும் சொற்பொழிவாளர்களும் நம்முடைய உள்ளங்களையெல்லாம் நிறைய செய்யக்கூடிய அளவிலே இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றி. மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பை இந்த வெள்ளி விழா ஆண்டிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு வள்ளுவத்தின் புகழை பரப்புவதற்கு நல்ல வாய்ப்பை நல்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் நம் அனைவரின் சார்பிலே என்னுடைய நன்றியை தெரிவித்து கருத்தரங்கம் இதோடு நிறைவு பெறுகிறது என்பதை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.